விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவினோட அப்பாவ வந்து சில பேர் குற்றம் சாட்டி பேசுறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா சொல்றாரு, "என் பையன மட்டும் வெட்டுனீங்களே, அந்த பொண்ண வெட்ட வேண்டியதானே? அந்த பொண்ணையும் வெட்டியிருந்தீங்கன்னா, நான் உங்கள ஏத்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்துட்டு என்ன என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பாவும் வந்து ஒரு ஜாதி வெறியர் தான். அதனால தான் அந்த பொண்ண வெட்ட சொல்லி அவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க பெத்த பிள்ளை இறந்து போச்சு. கோவத்துல என்ன வார்த்தை வேணாலும் வரலாம். அத பெருசுபடுத்தி இருக்கிற நிலைமைய வந்து இன்னும் கொஞ்சம் சூடேத்தாம, கொஞ்சம் ஆஃப் பண்ணறதுக்கு ஏதாவது நெட்டிசன்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கவினோட லவ்வர் இருக்காங்க இல்லையா? அவங்க சொன்னது, "நான் வந்து லவ் பண்ணவே இல்ல" அப்படின்னு ஒரு ஒரு இதுல வந்து பேப்பர்ல வந்து பேட்டி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வந்து வெளிய போட்டிருக்காங்க. "நாங்க லவ் பண்ணோம்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு மாறி மாறி பேசுது அப்படின்னு வேற சொல்றாங்க. அந்த பொண்ணு அந்த வீடியோல பார்த்தாலே தெரியுது, யாரோ மிரட்டி பேச வச்சிருக்க மாரி தான் பார்த்தா தெரியுது. எனக்கு முழுசா தெரியல. ஆனா அந்த மாரி தான் தெரியும். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு நிர்பந்தத்துல தான் அந்த பிள்ளை பேசியிருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலைமையில தான் இருக்கு. அத அந்த ஏங்க கொலை நடந்திருக்குங்க. ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. இப்படி ஒரு கொலையே நடக்குன்னா, அந்த பொண்ணுக்கு வீட்டுல என்ன மாரி பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களால இமேஜின் பண்ண முடியுமா? அது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த அந்த பொண்ணோட இப்ப இருக்க அந்த பொண்ணு வாழ்வோ சாவோன்னு அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும். "உன்னால தான உன் தம்பி ஜெயிலுக்கு போயிட்டான். உன்னால தான அப்பா ஜெயிலுக்கு போயிட்டான். உன்னால தான அம்மா தலைமறைவா இருக்காங்கன்னு" சொல்லி எவ்வளவு அந்த பொண்ணுக்கு மென்டல் டார்ச்சர் குடுப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணேன்னு தெரியாம அந்த பொண்ணு தப்புக்கா திபுக்கான்னு பேசுது. ஸோ அத போய் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு, இந்த பொண்ணு மொத லவ் பண்ணவே இல்லன்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறமா இப்படி சொல்லுது. வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரேன்னு சொன்னா இது சுர்ஜித்தே சொன்னான்னு சொல்லி சுர்ஜித்த காப்பாத்துது. ஏங்க? அந்த பொண்ண விட்டுருங்கங்க. பாவம் ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாயிடுச்சு. வேற வழியே இல்ல. அந்த வெளியானனால தான் அந்த பொண்ணு வந்துட்டு ஃப்ராங்காவே வந்து வீடியோ போட்டாங்க. சில டிவி வந்து மறைச்சு போட்டாலும் அது வேற வழி இல்ல. அவ்வளவுதான் ஃபோட்டோஸ் வெளியாயிடுச்சு. இந்த பொண்ணு இனிமே வாழ போற காலகட்டம் ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு நரகம் தான். ஒருவேள வேற ஒரு பையன கல்யாணம் பண்ணாலும் என்னைக்கா இருந்தாலும் அந்த பொண்ண இத சொல்லி சொல்லி குத்தி காட்ட தான் போறாங்க. வேற ஒரு நரக வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாவம் தப்பே பண்ணல அந்த பொண்ணு. அந்த பொண்ணு லவ் பண்ணுச்சு. உண்மையிலே இப்ப கவின் அவர்கள் வந்துட்டு இந்த பொண்ணு மேல இவ்வளோ ஒரு ஈகரா நான் கொல்லுவேன்னு சொல்லி அந்த பொண்ண லவ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு உண்மையிலேயே எந்த அளவுல உண்மையா இருந்திருக்கும். உண்மையா இருக்க போய் தானே அவர் லவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பொண்ண மதிச்சு அந்த பொண்ண விட்டுருங்க தயவு செஞ்சு. அந்த பொண்ண தயவு செஞ்சு பேச்சுல எடுத்து அந்த பொண்ண கேவலப்படுத்தாதீங்க. பொண்ணா பிறந்தனால தான் அது பாவம் கஷ்டம் அனுபவிக்குது போலுக்க.